தான் விழுந்து விழுந்து செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு சில மனுஷாளுங்களை திருப்தி செய்யவே முடியாதுங்க. நம்ம இதை விட அதிகம்னு போனா கூட அந்த இடத்துல குறைகளை கண்டுபிடிப்பாங்களே தவிர, ஐயோ இவ்வளவு தூரம் செய்யறாங்களே பருவால விட்டு கொடுப்போம் அப்படின்ற எண்ணங்கள் இன்னைக்கு பல பேத்துக்கு கிடையாதுங்க. அதனாலதான் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறவங்கிட்ட போய் கேட்ட அந்த இடத்துல அலட்சிய போக்கும் கோபங்களும் ஆத்திரங்களும் தான் இருக்கும். இல்லாதவங்கிட்ட போய் கேளுங்க, இந்த ஏக்கங்கள் மனதுல அப்படி நிறைஞ்சிருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேங்க, இன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்து ஒரு வேளை சாப்பிடுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க. காலையில ஏஞ்சி யாராவது நமக்கு ஒரு வேலை சமைச்சு வச்சு அப்படியே திருப்தியா உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்க, யாருமே இல்லாம தனியா வாழ்றவங்க கிட்ட போய் கேளுங்க, அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேங்க, இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் அதிகப்படியா கிடைக்கிறதுனால அந்த இடத்துல என்ன பெருசா செஞ்சுட்டாங்கன்ற கேள்விகளும், இதெல்லாம் திருப்திப்படுத்த முடியாதுன்ற எண்ணங்களும் கோவங்களும் ஆத்திரங்களும் நிறைஞ்சு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இல்லாதவங்களை கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.